காவிரியாயர் அணையில் நீர் நிரப்பிய பின்னர் தான் இங்க தண்ணி கொண்டு வருவனார். முத்துசாமி அண்ணே 29 அக்டோபர் 2023 அவரே 99% முத்துசாமி சொன்னார். துரைமுருகன் 97% முடிஞ்சிருக்கணும். அமைச்சர் முத்துசாமி அவர்கள் 9 நவம்பர் 2023 2024 பொங்கல் தினத்தன்னைக்கு தோக்கோலா நடத்துவோம் அப்படின்னார். அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் 6 டிசம்பர் 2023 எல்லா பணிகளும் முடிச்சுட்டு தோக்கோலா நடத்துவோம். அமைச்சர் முத்துசாமி அவர்கள் 4 ஜனவரி 2024 போராட்டம் நம்ம அறிவித்த பொழுது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வாரத்துல முடிச்சிருவோம். அமைச்சர் முத்துசாமி அவர்கள் 16 பிப்ரவரி 2024 பவானி சாகர் அணையிலிருந்து உபரி நீர் வரும்பொழுதுதான் திட்டம் செயல்படும். அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு தேவையான தண்ணீர் வந்தாதான் திறப்போம்னு முத்துசாமி அவர்கள் 25 ஜூலை 2024 காலையில பத்திரிகை நண்பர்களுக்கு நான் கொடுத்துறேன். நண்பர்கள் அதை பார்த்துக்கங்க. திமுகவினுடைய அமைச்சர்கள் எல்லோரும் கடந்த 39 மாதங்களாக அவங்க கொடுத்திருக்கக்கூடிய தேதி நீங்க பார்த்து இந்த எல்லா தேதியும் நீங்க தான் உங்க பத்திரிகையில பிரசுரம் பண்ணிருக்கீங்க. அதனால இன்னைக்கு வேற வழியே இல்லாதனால பாரதிய ஜனதா கட்சி 20ஆம் தேதி ஆகஸ்ட்ல இருந்து தொடர் உண்ணாவிரதத்துல இங்கே அமரப் போகின்றோம். எங்கள் கோரிக்கைகள் 3 கோரிக்கை. முதல் கோரிக்கை, அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை உடனடியா செயல்பாட்டு கொண்டு வரணும். காவிரியில தண்ணி போது இன்னைக்கும் பாத்தீங்கன்னா காவிரியுடைய பேக் ஃப்ளோ வாட்டர் இங்க வர ஆரம்பிச்சிருச்சு. நேச்சுரலா உங்களுக்கு பவானில 1.5 டிஎம்சி உபரி நீர் நேச்சுரலா வந்துடும். சோதனை ஓட்டம்னு 3 மாசமா ஓட்டிட்டு இருக்காங்க. உடனடியாக இதை திறந்து எல்லா விவசாயிகளுக்கும் பயன்பட வேண்டும். திட்டத்தை உடனடியாக அமல்படுத்துங்க. நீங்க சென்னையில இருந்து ரிப்பன் கட் பண்ணுவீங்களோ, இங்க வந்து முதலமைச்சர் ரிப்பன் கட் பண்ணுவாங்களோ, விவசாய பெருமக்களுக்கு திட்டத்தை கொடுங்க. முதல் கோரிக்கை. 2வது, விவசாய பெருமக்கள் தோட்டத்துல எங்க பைப்பு போதும் ரைட் ஆஃப் யூஸ், அந்த பைப்புக்கு என்ன பேமெண்ட் கொடுக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தனியார் கான்ட்ராக்டர் போய் 3ல் 1 பங்கு அவங்க கொடுத்திருக்காங்க. அப்பதான் விவசாயிகள் உள்ள வர்றாங்க. அதனால உடனடியாக விவசாய பெருமக்களுக்கு பைப் போட்ட காசை உடனடியா முத்துசாமி அவர்கள் இன்னையிலிருந்து 1 வாரத்துக்குள்ள பணத்தை ரிலீஸ் பண்ணணும். 1 வாரத்துக்குள்ள பணத்தை ரிலீஸ் பண்ணது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னா, இதற்காக ஒதுக்கப்பட்ட பணம் தான் 1652 கோடி. அரசு கஜானாவில் அந்த பணம் உட்கார்ந்து இருக்கு. இவங்க பணத்தை கையெழுத்து போட்டு அந்த இன்ஜினியர் ரிலீஸ் பண்ணாருன்னா அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடும். அதை செய்வதற்கு இவர்களுக்கு மனமில். 3வது, நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்ட் 2021, அதாவது அணைகள் பாதுகாப்பு சட்டம் 2021 நம்ம கொண்டு வந்திருக்கோம். அந்த பத்திரிகை நண்பர்கள் நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். காரணம் உங்கள் மூலமா செய்தி போகணும். உங்க கையில தான் அதிகாரம் இருக்கு பத்திரிகை நண்பர்கள். ஆனா இந்தியால 164 டேம் 100 வருஷத்துக்கு மேல இருக்கு. 164 டேம் 100 வருஷத்துக்கு மேல பழமையான டேம் 164 டேம். இந்தியால மொத்த டேம் பாத்தீங்கன்னா 5300 டேம் இருக்கு. இன்னைக்கு 450 டேம் கட்டிக்கிட்டு இருக்கோம். 5300 டேம் இருக்கு, 450 டேம் கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படியே டேம் வரும்னு பாருங்க. அமெரிக்கா சைனாவுக்கு பிறகு உலகத்துல அதிகமாக டேம்கள் இருக்கக்கூடிய ஊர் நாம. 5300 டேம். இந்த நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்ட், தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அணைக்கும் கண்காணிக்கணும். மாநில அரசு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் டேம் சேஃப்டி கமிட்டி உருவாக்கணும். அதாவது மாநில அணைகள் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கணும். அதுல சீஃப் இன்ஜினியர் மெம்பரா இருக்கணும். அதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஒரு டேம் ஷட்டர் பழத்தாயிருச்சா, ஷட்டர் தூக்கி போட்டு புதுசு மாத்தணும். செக்யூரிட்டி இருக்காங்களா, செக்யூரிட்டி இருக்கு. டேம்ல லீக்கேஜ் இருக்கா, அதெல்லாம் பார்வையிடும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பயங்கன்னா, 2022 பிஏபி அணைக்கட்டுல பாத்தீங்கன்னா ஷட்டர் உடைஞ்சு அது வாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு தண்ணி. அதெல்லாம் நான் பாக்குறேன். அடுத்தது பவானி சாகர், ஆலியாறு, திருமூர்த்தி, அமராவதி அணை, இதனுடைய சட்டர்கள் மாற்றப்படாமல் லீக்கேஜ் ஆயிடுச்சு. நீங்க போய் பாத்தீங்கன்னா உத்து பாத்தீங்கன்னா, நான் சொல்லியிருக்கக்கூடிய பவானி சாகர், ஆலியாறு, திருமூர்த்தி, அமராவதி அணையுடைய சட்டங்களை பாத்தீங்கன்னா லீக்கேஜ் ஆகுது. சட்டரும் பழைய சட்டம். இந்த நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்ட்ல தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டத்தில் நம்ம சொல்லி இருக்கோம். இதை வந்து உடனடியா ஒரு டேமையும் ஸ்டடி பண்ணுங்க, கண்ட்ரோல் எடுங்க, ஷட்டரை மாத்துங்க, பாதுகாப்பு அதிகாரிகள் போங்க. நாளைக்கு எதுவும் ஏடாகூடமாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக இது தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதும் எங்க கோரிக்கை. தமிழகத்துல தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்துவதற்கு தயாரா இல்ல. இது வந்து முழுவதும் அதிகாரம் மாநிலத்துக்கு தான் இருக்கு. மத்திய அரசுக்கு அதிகாரமே இல்ல. மாநிலத்தினுடைய டேம நீங்க பாத்துக்க. இப்ப கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு காவிரி டேம்ல இருக்கக்கூடிய தண்ணி தமிழ்நாட்டுக்கு வருதுன்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய டேம வந்து மத்திய அரசு பாக்குது. அருமையான சட்டங்க. தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப அருமையான சட்டம். ஒரு டேம் பக்கத்து மாநிலத்துல இருக்கு, பயனாளி இன்னொரு மாநிலத்துல இருக்காங்க அப்படின்னா மத்திய அரசனுடைய டேம் சேஃப்டி கமிட்டி பாத்துக்குவாங்க. சோ தமிழ்நாடு இருக்கு மிக மிக சிறப்பான ஒரு சட்டம், தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டம். அந்த மாநில அரசு எங்களுக்கு பயம் வருது. இதே மாதிரி போச்சுன்னா ஷட்டர் உடையும். டேம் அவங்க பாதுகாக்கிறாங்களா? ஏன்னா 2 நாட்களுக்கு முன்புதான் நாங்க சொல்லி இருந்தோம், கட்டப்பட்ட ஒரு சிறிய அணை அடிச்சுட்டு போயிருச்சு. ஆனால் 3 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஆகஸ்ட் 20ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சி போராட்டத்தில்